கச்சத்தீவை திரும்ப பெற கோரி முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது பேரவையில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இதற்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து நேரடியாக ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து பாம்பன் பாலத்தை திறக்க இருக்கிறார். இந்த நிலையில் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை தமிழ்நாடு அரசு கவனத்தை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் அண்மை காலத்தில் மீனவர்கள் கைது நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இலங்கை அரசு மேற்கொண்ட சட்ட திருத்தத்தின் காரணமாக பல லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்திவிட்டுதான் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டிய நிலையே ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். பலமுறை தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்காக கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் நிரந்தர தீர்வு என்பது எட்டப்படவில்லை. இதை கருத்தில் கொண்டு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தின் மீது பல்வேறு கட்சி தலைவர்கள் பேசி வரக்கூடிய நிலையில் பாஜக தரப்பில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அண்மை காலத்தில் நிறைவேற்றப்பட்ட வெவ்வேறு தீர்மானங்களுக்கு பாஜக எதிர்ப்போ அல்லது வெளிநடப்போ செய்த நிலையில் தற்போது இந்த தீர்மானத்திற்கு, குறிப்பாக கச்சத்தீவு விவகாரத்திற்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு நாடகம் என்று தற்போதைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்த நிலையில் பேரவைக்குள்ளாக இருக்கக்கூடிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கச்சத்தீவை திரும்ப பெற கோரி மத்திய அரசை வலியுறுத்தி முன்மொழியப்பட்டக்கூடிய தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தின் மீது சட்டமன்ற கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய பிரதிநிதிகள் பேசி வராங்க. அந்த அடிப்படையில் பாஜக சார்பில் அக்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இந்த தீர்மானத்தின் மீது பேசினார். குறிப்பாக மீனவர்கள் நலன் குறித்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசி இருக்கக்கூடிய நிலையில மாறி வரக்கூடிய இந்த கடல் சூழ்நிலையில் கரையோர பகுதிகளில் மட்டுமின்றி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஆழ்கடல் மீன்பிடி பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு வகுத்து செயல்படுத்தி வருவதாகவும், மத்திய அரசு மீனவர்கள் நலன் என்கிற போது அது பிரதமருக்கு தமிழ்நாடு மீனவர்கள் என எந்தவித வேறுபாடும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனவே ஆரம்ப காலம் முதல் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட நாள் முதல் பாஜக இது தவறு என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் அகில இந்திய தலைவர்கள் இதற்காக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது ஜனநாயக விரோதமாக இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது என்பது தவறு என்று அப்போதைய பாஜக தலைவர்கள், குறிப்பாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாயும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அப்போது இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசிய திமுக உறுப்பினர்களுக்கு அப்போதைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாயும் ஆதரவு அளித்திருப்பதாகவும் அவர் பேசினார். அந்த அடிப்படையில முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை பாஜக ஆதரிப்பதாகவும், முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க இந்த தீர்மானத்தை இன்றைக்கு ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில தொடர்ந்து மீனவர் நலன்ல பாஜக அரசு ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இருப்பதாகவும், அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் வானதி சீனிவாசன் குறிப்பிட்டு பேசினார். அபினேஷ், அண்ணாமலை இதை நாடகம் என்று விமர்சித்திருக்கிறார். வானதி சீனிவாசன் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். இதனுடைய அரசியல் பின்னணி என்ன? தற்போது பாஜக தலைமை மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில ரெண்டு நிலைப்பாடு பாஜகவிலிருந்து எடுக்கப்படுறது அப்படின்றது அதனுடைய தாக்கமா இருக்குமா? இந்த கான்ட்ரடிக்ஷனை நம்ம பார்க்கலாம். இங்கேயும் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அதே கருத்துக்களை குறிப்பிட்டார். அதாவது அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார். சில கருத்துக்களை அவர் குறிப்பிட்ட போது அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேசியது. இருப்பினும் தமிழ்நாடு அரசு இதுல அப்போ காங்கிரஸோடு கூட்டணி இருந்த போது அதை ஏன் அதை நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்பினார். எங்களுக்கு எடுத்திருக்க ஆதாரத்தின்படி அதை இந்த தகவல் என்பது தெரிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசினார். அதே போல அண்ணாமலை நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி அவர்களுடைய எக்ஸ் வலை பக்கத்துல இது ஒரு நாடகம், கச்சத்தீவுல அன்றைக்கு அதை விட்டு கொடுத்து விட்டு இப்போது அதை கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு பதிவை சில தரவுகளோடு அவர் தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஒருபுறம் அவர் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படலாம் அப்படிங்கிற அந்த சூழலா இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தை அவர் நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சட்டப்பேரவையில் பேசிய வானதி சீனிவாசன் அந்த கருத்துக்களை சொன்னாலும் கூட இத கச்சத்தீவு மீட்பதுல உறுதியாக இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில திமுக அதாவது அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் பேசினார்.
அவினேஷ், இப்ப பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவும் சரி, அதற்கு பிறகு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாகவும் இந்த கச்சத்தீ விவகாரத்தை முன்வைத்து ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மையப்படுத்தி திமுக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வச்சாங்க. இப்ப கச்சத்தீவை மீட்கணும் என்று திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்திற்கு ஆதரவா ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்றாங்க. இது தேர்தல் அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா முன்ன இது ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா பாஜக கருதுனதா விமர்சனம் இருந்தது. இப்ப ரெண்டு பேருமே ஒரே பக்கத்தில் நிக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? சரியா இன்னும் ஓராண்டு தான் இருக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு. குறிப்பா இந்த பிசுமேன் இஷ்யூ அப்படிங்கிறது, குறிப்பாக கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரையிலான இந்த மீனவர் பிரச்சனை, அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்துல தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல தொடர்ச்சியாக மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளும் கைது செய்யப்படுவது அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வா இருக்கு. அதுல குறிப்பா அந்த ஆழ்கடல் எல்லை அப்படிங்கிறதுல அதை தாண்டி போகக்கூடிய அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அதுல அந்த எல்லைகளை பிரிப்பதில் ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் இந்த கச்சத்தீவை மீட்டால் அது ஒரு பெரிய அளவுல தமிழக மீனவர்களுக்கு ஒரு பெரிய சாதகமான அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு கொண்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்க பிரதான நோக்கம். அதே நிலைப்பாட்டுல பாஜகவும் இருக்கு. அது காரணம் ஏற்கனவே இன்னும் ஓராண்டுல தேர்தல் நடைபெற இருக்குது. நிச்சயமா அந்த தேர்தலை மையப்படுத்தி நிச்சயமா அதே கருத்தை பாஜக முன்வைப்பது அப்படிங்கறதும் நம்ம அதுல புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒரு பிஷர்மேன் இஷ்யூ அப்படிங்கும் போது, அது குறிப்பா தென் தமிழகத்துல ராமேஸ்வரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல மிக கணிசமான ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது இந்த செக்டார்ல இருந்து இருக்கு. எனவே இந்த நிலைப்பாட்டுல 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக பாஜக ஆட்சிக்கு வரும்போது இதுக்கென தனி அமைச்சகம், அதாவது மீனவர் நலத்துறைங்கிற தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே 10 இயர்ஸ்க்கு பிறகுதான் அது அமைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த கச்சத்தீவு விவகாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறது. இதுக்கு முன்பாகவும் சட்டப்பேரவையில இது குறித்து தனி தீர்மானம் என்பது பல்வேறு முன்னாள் முதலமைச்சர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை 2வது முறையாகவும் சட்டப்பேரவையில கொண்டு வந்திருக்கிறார் தனி தீர்மானத்தை. எனவே நிச்சயமா நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி தேர்தல் மையப்படுத்தி. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.